இந்த சமுதாயத்துக்குள்ள இப்படி ஒரு இடத்துல நீங்க போய் இருக்கும்போது, அது கராத்தேன்னு சொல்லும்போது கூட ஆண்கள் தான் கூட இதுல எல்லாம் பங்கு பெறுவாங்க. ஒரு பெண்ணா நீங்க அந்த தங்க மெடலை பெறும்போது உங்களோட மனநிலை? முதல்ல ஆண்கள் தான் பங்கு பெறுவாங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றா இப்போ பெண்களும் ஈக்குவலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக கராத்தையில் ஈடுபட்டு கொண்டு போகிறாங்க. அதோட தேவைப்பாடு அதோட பயன்பாடு அவர்களுக்கு விளங்கி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பெண்கள் படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க சில தடைகளை மனதில் வச்சுட்டு அதுக்குள்ள எண்டராக பயப்படுறாங்க. அதை உடைச்சுக்கொண்டு அவங்க வெளியில் வரணும். அவங்களும் கராத்தையை விளையாடணும், அவங்களும் பெஸ்ட்டாக வர வேணும். நிறைய என்னை விட சிறப்பாக விளையாடக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்க தங்களை நிரூபிக்கிறதுக்கு இந்த இடத்த களமாக பாவிக்கலாம். எல்லாருக்குமே நிறைய களங்கள் காணப்படுது. ஆனால் அதை அவதூறுப்படுத்துகிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை மிஸ் பண்ணுறாங்க நிறைய இதுகளை. சில ஒன்று சமூக பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி நிறைய பிள்ளைகள் நிறைய துறைகளில் விருப்பம் இருந்தும் கூட நிறைய பிள்ளைகள் அதை முன்னேறதுல குறைவாக இருக்கு. நீங்கள் சொன்னீங்களா அந்த தடைன்னு சொல்லி, அது கட்டாயம் அந்த தடைகளை பெண்கள் சரி ஆண்கள் சரி குடும்பத்துக்குள்ள போனோன்னு தனிய குடும்பம் இருக்க தான் நிறைய சிக்கல் வருது. அதை தாண்டி தங்களால் இயன்ற ஒரு கலைத்துறையோ விளையாட்டுத்துறையோ அதுகளுக்குள்ள மனதை கொண்டு போய்க்குள்ள அவங்களோட ஒர்க்குக்கு போகிற பெண்களும் கூடுதலாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப்பில் நிறைய சந்திப்பாங்க. குழந்தை வளர்க்குற முறையிலேருந்து வீட்டு விஷயங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு வேலையை மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்குள்ள அந்த நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கேக்க அவங்க செய்ய வேண்டியதையே சரியாக செய்கிறதுக்கு தவற விட்டுருவாங்க. அப்போ அதில் இருந்து எப்படி விடுபடணும்னு சொன்னால், வெளியில் ஒரு கலைத்துறையிலையோ விளையாட்டுத்துறையிலையோ மனதை கொண்டு போய்க்கல மனம் ரிஃப்ரெஷ் ஆகணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கைக்கு உடம்பும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கையில் பிரைன் நல்ல வடிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கல நம்மளால் இந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி சரியாக கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வரும். இப்போ நாங்கள் சோம்பி இருந்தோம்னு சொன்னால் ஓடுற ஓட்டத்தில் மிதிப்பட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ நாங்களும் எழும்பி ஓட பழக வேணும், விழுந்தாலும் திரும்பி ஓட பழக வேணும். அப்போ அந்த மனநிலையை கொண்டு எல்லாரும் ஆண்கள் சரி பெண்கள் சரி குடும்பத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸோட ஒருத்தரும் இருக்கக்கூடாது. அது வேலையாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது. அதிலிருந்து மீள வேணும். அதுக்கு ஒன்று இப்படியான ஒரு விஷயம் வழிவகுக்கும். ரெண்டாவது யோகா மெடிடேஷன் சூப்பராக ஹெல்ப் பண்ணும்.